Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் நீல நிலா அத்தியாயம் 3. இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் சொன்னதை கேட்டு மருத்துவர்கள் பெருமாள், கீர்த்திவாசன் ஆகியோர் திகைத்து போய் பக்கத்தில் நின்றிருந்த பிரதிபாவையும் சிவசங்கரையும் பார்த்தார்கள். பெருமாள் கேட்டார், என்ன சிவசங்கர், இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டியா? கேட்டேன். நீ பிரதிபா, உங்கள் அண்ணன் நவனி தான் இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தர் உங்கள் அப்பா தில்லைராஜனுக்கு பிறந்தவர்லன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இது உண்மையா? சுத்த உளறல் சார். கோபமாய் கத்தினார் சிவசங்கர். அவனை பார்த்தபடி இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் புன்னகைத்தார். மிஸ்டர் சிவசங்கர், நான் இந்த காக்கி சீருடையை போட்டுட்டு இருக்கிறது உளறி கொட்டுறதுக்காக இல்லை, உண்மைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக. எனக்கு வந்த ஃபோன் ஒரு அனானிமஸ் ஃபோன் ஆயிருக்கலாம். இருந்தாலும் நான் அதை அலட்சியப்படுத்த முடியாது. உங்கள் 3 பேரில் ஒருத்தருக்கு தில்லைராஜன் அப்பா கிடையாதுன்னு ஃபோனில் ஒருத்தர் சொன்னதை பொய்ன்னு நீ நிரூபித்து காட்டிட்டா நான் இந்த வழக்கிலிருந்து விலகிக்கிறேன். அது உண்மையாக இருந்தால் இந்த வழக்கை நான் விட மாட்டேன். பிரதிபா இன்ஸ்பெக்டரை பார்த்து படபடத்தாள். உங்கள் மனசில் நீங்கள் என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க இன்ஸ்பெக்டர்? எங்கள் 3 பேரில் யாரோ ஒருத்தர் அப்பாவை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கலான்னு சொல்ல வரீங்களா? நான் என்ன நினச்சேனோ அதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், இந்த கிண்டலெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எங்கள் குடும்பம் இந்த சமூகத்தில் மரியாதை உள்ள குடும்பம். அந்த மரியாதையை கெடுக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்டு புரளி இது. அந்த புரளியை உண்மைன்னு நம்பி நீங்களும் மெனக்கெட்டு இந்த விடிய காலையில் தூக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. இப்படி ஒரு பழைய சுமத்தின உங்கள் மேலே கோர்ட்டில் அவமதிப்பு வழக்கு தொடர போகிறோம். இன்ஸ்பெக்டர் தோள்களை குலுக்கினார். தாராளமாக தொடருங்க மிஸ் பிரதிபா. அந்த கோர்ட்டு உங்களுக்கு மட்டுமில்லை, எனக்கும் தான். நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தாலும் அந்த குற்றச்சாட்டை உண்மையாக பொய்யான்னு நிரூபிக்க வேண்டியிருக்கும். கோர்ட்டுக்கு போய் நிரூபிக்கிறத காட்டிலும் எனக்கு மட்டும் நீங்கள் நிரூபித்து காட்டினா போதுமே. அதுவரை ஒன்றும் பேசாமல் இருந்த மருத்துவர் பெருமாள் இன்ஸ்பெக்டரிடம் நிமிர்ந்தார். இப்போ என்ன செய்யணுங்கிறீங்க? பிரதிபா, சிவசங்கர், நவநீதன் 3 பேரும் மரபணு சோதனை பண்ணிக்கணும். முடியாது என்றார் சிவசங்கர். இது எங்களை அவமானப்படுத்துகிற விஷயம். நாங்கள் தெய்வமாக நினைக்கிற எங்கள் அம்மாவை இழிவுபடுத்துகிற விஷயம். இந்த மரபணு சோதனைக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம். பெருமாள் சிவசங்கரை கையமர்த்தினார். இது பாரு சிவசங்கர், போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வந்துட்டால் அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது நம்ம கடமை. முடியாதுன்னு சொல்லி அதை தட்டி கழிக்கக்கூடாது. இன்ஸ்பெக்டர் சொல்கிறபடி நீங்கள் 3 பேரும் மரபணு சோதனை பண்ணிக்கிங்க. ஃபோனில் வந்த பொருளை உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சிடும். டாக்டர், நீங்களுமா இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவாக பேசுகிறீங்க? சட்டம் தன்னோட கடமையை செய்ய வரும்போதே அதற்குண்டான மதிப்பை நம்ம கொடுத்தே ஆகணும். மருத்துவர் பெருமாள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த ஜூனியர் மருத்துவர் உள்ளே வந்து கீர்த்திவாசனுக்கு முன்பு பவ்யமாக நின்றார். என்ன கார்த்திகேயன்? டாக்டர், தில்லைராஜன் நீல நிலான்னு ஒரு வார்த்தையை எழுதி காட்டினார் இல்லையா? அந்த வார்த்தைக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி அவருடைய உடம்பில் ஒரு சின்ன மாற்றமா? வந்து பாருங்கள் டாக்டர் சொல்லிவிட்டு ஜூனியர் மருத்துவர் முன்னால் நடந்து போக எல்லோரும் அவரை பின்தொடர்ந்து போனார்கள். ஒரு நிமிட நடை. ஐசி யூனிட்டுக்குள் நுழைந்தார்கள். சீரான சுவாசத்தோடு தில்லைராஜன் மல்லாந்து படுத்திருக்க இரத்தமும் குளுக்கோஸும் டியூப்களில் பயணித்துக் கொண்டிருந்தன. என்ன மாற்றம் கார்த்திகேயன்? கீர்த்திவாசன் கேட்க ஜூனியர் மருத்துவர் மெல்ல நடந்து போய் தில்லைராஜன் கால் மாட்டில் இருந்த போர்வை விலக்கி விட்டு சொன்னார். வலதுகால் பெருவிரலை பாருங்க சார். கீர்த்திவாசன் பார்த்தார். தில்லைராஜனின் வலதுகால் பெருவிரல் நீல நிறமாய் தெரிந்தது. மையை அரைத்து பூசிய தினசில் காட்டுப்பகுதி இருட்டில் மூழ்கியிருக்க பத்ரி நாராயணன் கையில் டார்ச்சோடு வேனை நோக்கி போனார். நடையில் கோபம், பேச்சில் கோபம். நாம் ஜோசியம் ஜாதகம் பார்க்க இந்த காட்டுப்பகுதிக்கு வந்தோம். பிரசன்னம் பார்த்தானா? காட்டுக்குள்ளே 8 பேர் போனால் 4 பேர் திரும்பி வர மாட்டாங்களா? என்ன பேத்தலுது? மாணிக்கம், வேன் டிரைவர் மாணிக்கம் சார் என்று ஓடி வந்து நின்றான். எப்போ நாம் காட்டுக்குள்ளே போகிறோம்? எல்லாத்தையும் எடுத்து தயார் பண்ணு. உயிருக்கு பயந்தவங்க இங்கே இருக்கட்டும். ஆராய்ச்சியில் டாக்டர் பட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என் கூட வரட்டும். மேகலா, பொன்மணி, ரமா, வருண், சவா, சுந்தர் 6 பேரும் பத்ரிநாராயணை பின்தொடர்ந்தார்கள். சார், நாங்கள் யாரும் பயப்படல. அவர் சொன்ன பிரசன்ன ஜோதிடத்தையும் நாங்கள் நம்பலை. உங்கள் கூடவே காட்டுக்குள்ளே வரோம் சார். பத்ரிநாராயண் நின்று எல்லோரையும் பார்த்தார். யாருக்கும் பயம் இல்லையே? இல்லை சார். கூடாரங்களை பிரியுங்க. இன்னும் 1/2 மணி நேரத்தில் நாம் கிளம்புறோம். கூடாரங்களை பிரிக்க 6 பேர் போனார்கள். பத்ரிநாராயண் வெளியே இருந்த தன் பொருட்களை எடுத்து சூட்கேஸ்குள் போட்டார். பின்னால் அந்த கனைப்பு சத்தம் மெல்ல கேட்டது. திரும்பினார். சோதனை சாவடி ஊழியர் மாதவன் நின்றிருந்தார். சார், என்ன உன் நண்பன் ஜோசியன் சொன்னது போதாது நீயும் சொல்ல வந்துட்டியா? சார், நான் சொல்கிறத கொஞ்சம் கோபப்படாமல் கேளுங்க சார். என்ன சொல்ல போகிற?
ஜோசியம் பிரசன்னம் அதெல்லாம் நம்புறது நம்பாதும் உங்கள் விருப்பம். சங்குண்ணி ஏதோ அவனோட மனசுக்கு பட்டதை சொன்னான். அவன் சொன்னதை ஒரு முக்கிய விஷயமாக எடுத்துக்காம எச்சரிக்கையுடைய விஷயமா எடுத்துக்கலாம் இல்லையா? இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? காட்டுக்குள்ளே இந்த ராத்து நேரத்தில் போக வேண்டாம் சார். காலையில் விடிஞ்சதும் கிளம்புங்க. ஏன்? சமீபத்தில் பெய்த மழையில் ரோடெல்லாம் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு சார். எவ்வளோ பிரகாசமாக முகப்பு விளப்புகளை போட்டுட்டு போனாலும் ரோடு சரியாகவே தெரியாது. இது தவிர 4-5 மக்னா யானைகள் வேறு சுற்றிட்டுருக்கு. எங்களை பயமுறுத்துறதுக்காக போட்ட பட்டியல் இவ்வளவு தான் இருக்கா, இல்லை இன்னமும் மெச்சம் இருக்கா? சார், உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல சார். நடைமுறையில் காட்டுக்குள்ளே இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னேன். பத்ரிநாராயண் ஒரு கேலி புன்னகையோடு அவனை பார்த்தார். நீ சொன்ன பிரச்சனைகளெல்லாம் காட்டுக்குள்ளே ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கத்தான் கிளம்பிகிட்ருக்கோம். சார், நான் என்ன சொல்கிறேன்னா, நீ ஒன்றையும் சொல்லாத, உன் வேலையை போய் பாரு. மாதவன் மேற்கொண்டு பேசாமல் தள்ளி நின்று கொள்ள அடுத்த அரை மணி நேரத்துக்குள் கூடாரம் பிரிக்கப்பட்டு அது சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களும் வேனின் மேற்கூரையில் ஏறிக்கொண்டன. பத்ரிநாராயண் ஓட்டுநருக்கு பக்கத்து இருக்கையில் நவீன பைனாக்குலரோடு உட்கார்ந்து கொள்ள வேனின் பின்பக்கம் வருண், சபா, சுந்தர், மேகலா, பொன்மணி, ரமா ஏறிக்கொண்டார்கள். வேன் புறப்பட்டு மெல்ல நகர்ந்தபோது பத்ரிநாராயண் தலையை வெளியே நீட்டி வெளியே வேடிக்கை பார்த்தபடி இருந்த சங்குண்ணியை கூப்பிட்டார். வேகநடையில் சங்குண்ணி வந்தான். பத்ரிநாராயண் பொறிந்தார். நீ கற்று வச்சிருக்கிறது ஜோசியம். பிரசன்னத்தை எல்லாம் உன்னோடவே வச்சுக்க. யாராவது வந்தால் அவங்க மேலே திணிக்காத. இப்போ நாங்கள் இந்த ராத்திரி நேரத்தில் காட்டுக்குள்ளே போகிறோம். 8 பேர் போகிறோம். உள்ளே போய் 2 வாரம் ஆராய்ச்சியை முடிச்சுட்டு இதே 8 பேர் இதே வழியில் இதே வேனில் திரும்பி வருவோம். உனக்கு டாட்டா காட்டிட்டு ஊருக்கு போயிட்டே இருப்போம். சங்குண்ணி அவருக்கு பதில் சொல்லாமல் திரும்பி அக்கம் பக்கம் பார்த்தான். பத்ரிநாராயண் கேட்டார், என்ன பார்க்குற? ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டதே சார். என்னது சிரிப்பு சத்தமா? ஆமாம், எனக்கு கேட்கலையே. உங்களுக்கு கேட்காது சார். அது விதி சிரிக்கிற சிரிப்பு. எனக்கு மட்டும்தான் கேட்கும். என்ன சொல்லியும் கேட்காம காட்டுக்குள்ளே போகிறதா முடிவு பண்ணிட்டீங்க. போயிட்டு வாங்க. உங்கள் உயிரோடு இருக்கிற போகிற அந்த 4 பேர் யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு மட்டும் ஆர்வம் இருக்காதா என்ன? சங்குனி சிரித்தபடி சொல்ல பத்ரிநாராயண் இதயத்துக்குள் ஒரு குளிர் மெல்ல பரவியது. முதல் தடவையாய். ஒரே ஒரு வினாடி தான் மனசுக்குள் அந்த பயம். அடுத்த வினாடி அந்த பயத்தை மனசுக்குள் இருந்து கழற்றி வீசினார் பத்ரிநாராயண். எதிரில் நின்றிருந்த சங்குண்ணியை ஒரு ஏளன பார்வை பார்த்தபடி சொன்னார், இந்த பயமுறுத்தல் பேச்சை எல்லாம் காட்டுக்குள்ளே விறகு பொறுக்கிற போகிற பெண்கள் கிட்ட வச்சுக்க, எங்கிட்ட வேண்டாம். மாணிக்கம், வண்டியை எடு. இக்னிஷன் உசுப்பப்பட்டு வேன் நகர்ந்தது. முகப்பு விளக்குகளின் வெளிச்சம் இருட்டை துடைத்து எடுக்க காட்டுக்குள்ளே ஊடுருவி இருந்த பாதை லேசாக பார்வைக்கு கிடைத்தது. வேனின் இரைச்சல் சத்தத்தில் காட்டில் நிலவியிருந்த நிசப்தம் அறுபட்டது. வேனுக்குள் மௌனம். காட்டின் இருட்டில் வேன் வேகம் எடுத்து 2 கிலோமீட்டர் தூரம் ஊடுருவிய போது முதல் தடவையாக அந்த சத்தம் கேட்டது. வானத்தில் இடி இடிக்கிற சத்தம். எல்லோரும் ஒரு வினாடி மிரண்டு போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டாரு. என்னது திடீர்னு இடிச்சத்தான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர மழை பெய்கிற அறிகுறியே இல்லை. வருண் சொல்ல பக்கத்தில் உட்கார்ந்து சபாவும் ஆச்சரியப்பட்டான். சோதனை சாவடி பக்கத்தில் நாம் கொட்டகை போட்டபோது கூட வானத்தில் நிலாவும் நட்சத்திரங்கள் இருந்ததே. பத்ரிநாராயண் கேலியாய் குரல் கொடுத்தார். இது காட்டுப்பகுதி. இந்த பகுதியை ஒட்டி மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிறதால எப்போ வேணும்னாலும் மழை பெய்கிற சாத்தியம் இங்கே உண்டு. இந்த இடி எங்கேயோ இடிக்கிற இடி, இங்கே மழை பெய்யாது. பத்ரிநாராயண் சொல்லி கொண்டிருக்கும் போதே பாறைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு உருண்டு வருவதை போன்ற இடிச்சத்தம் தலைக்கு மேல் கேட்டது. தொடர்ந்து கண்களையே பிடுங்கி அடிக்கிற மின்னல் வெட்டியது. அதுவரை மெதுவாய் வீசிக்கொண்டிருந்த காற்று மரங்களையே அசைத்து பார்க்கிற மாதிரி வீசியது. வேனின் முன்புற கண்ணாடியில் 2 மழைத்துளிகள் பட்டு சிதறியது. வேனை ஓட்டிக்கொண்டிருந்த மாணிக்கம் திரும்பி பத்ரிநாராயணன் பார்த்தார். சார், மழை பலமாக பெய்யும் போல இருக்க. வேனை எங்கேயாவது ஒதுக்கி நிறுத்தலாமா? என்னது, வேனை நிறுத்துறியா? சரியா போச்சு. மழை பெருசாக பிடிக்கிறதுக்குள்ளே வேனை விரட்டு. 1 மணி நேரத்துக்குள்ளே காணாதது கண்டான் கோட்டைக்கு போய் சேர்ந்துடலாம். அங்கே போயிட்டா ஆதிவாசிகள் குடியிருப்பு நிறைய இருக்குது. பத்ரிநாராயண் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே மழைத்துளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கண்ணாடியின் மேல் பட்டு சிதறியது. சடசடவென்று கற்களை எரிந்தது போன்ற சத்தம். மாணிக்கம் வேனை விரட்டினான். காட்டுக்குள் மேலும் 1 கிலோமீட்டர் தூரம் போவதற்குள் மழை பலமாக கொட்டியது. வைப்பர்கள் நீரை வேக வேகமாக வழித்து போட்டது. மேகலா மிரண்டு போன கண்களோடு தனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த ரமாவை மெல்ல சுரண்டினாள். ரமா, சங்குண்ணியோட தெய்வ கணிப்பு உண்மையாகி விடுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. நல்லா பேசு. பத்ரிநாராயணன் காதில் விழுந்துற போது உன்னை குதறி எடுத்துருவார். என் காதில் விழுந்துருச்சு சொல்லிக்கொண்டே பத்ரிநாராயண் மேகலாவை கோபமாய் திரும்பி பார்த்தார். சாரி சார். மேகலா பயத்தோடு எச்சில் விழுங்க அவர் குரலை உயர்த்தினார். எங்கூட வர்றவங்களுக்கு முதல்ல மனதைரியம் இருக்கணும். மழை பெய்யறது இயற்கையான விஷயம். அதுலேயும் இப்போ வடகிழக்கு பருவமழை நேரம்.
மழையை பார்த்து பயப்படலாமா? பத்ரிநாராயண் சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே வேகமாய் சென்று கொண்டிருந்த வேன் மெல்ல மெல்ல வேகம் குறைத்து பின் நின்றது. என்ன மாணிக்கம், ரோட்டை பாருங்க சார். பத்ரிநாராயண் வேனின் முகப்பு வெளிச்சத்தில் சாலையை பார்த்தார். ஒரு பெரிய மரம் சாய்ந்து விழுந்திருந்தது. வேனுக்குள் கனத்த நிசப்தம். வெளியே மழை சோ என்று கொட்டிக் கொண்டிருந்தது. அவ்வப்போது இடியோசை. சில வினாடி மௌனத்துக்கு பிறகு பத்ரிநாராயண் பின்பக்கம் திரும்பி பார்த்து குரல் எடுத்தார். வருண் சார், என்னோடய சூட்கேஸை திறந்து மழைக்கோட்டையின் டார்ச்சை எடு. எதுக்கு சார்? ஏடு சொல்கிறேன். வருண் அவருடைய சூட்கேஸை திறந்து மழைக்கோட்டையும் டார்ச்சையும் எடுத்து கொடுத்தான். மழைக்கோட்டை அணிந்து கொண்டு பத்ரிநாராயண் வேனிலிருந்து இறங்கி டார்ச் லைட்டை உயிர்ப்பித்துக் கொண்டு கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் மரம் விழுந்து கிடந்த இடத்தை நோக்கி போனார். ஒரு 5 நிமிட நேரம் டார்ச் லைட்டோடு அலைந்து சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வேனுக்கு வந்து உள்ளே ஏறி உட்கார்ந்தார். மாணிக்கம் சார், இடது பக்கம் ஒரு கிளப்பாதை தெரியுது, அந்த பக்கமாக வேனை செலுத்து. சார், அது சரியான வழி தானே? போய் பார்க்கலாம், வழி இல்லைன்னா திரும்பி வந்துடலாம். சார், என்ன வழியே சரியாக தெரியாமல் போகிறது சரியில்லை சார். நீ இப்போ வண்டியை எடுக்க போகிறியா இல்லை நான் எடுக்கட்டுமா? பத்ரிநாராயண் கோபத்தில் சத்தம் போட்டதும் மாணிக்கம் வேறு வழி இல்லாமல் வேனை அந்த கிளைப்பாதையில் திருப்பினான். மழையின் வேகம் அதிகரித்தது. தில்லைராஜனின் வலதுகால் பெருவிரல் மட்டும் நீல நிறமாக இருப்பதை பார்த்துவிட்டு மருத்துவர்கள் பெருமாளும் கீர்த்திவாசனும் வியப்போடு அந்த விரலை தொட்டு பார்த்தார்கள். ஏதோ ஒரு கல்லை தொட்ட மாதிரி கடினமாக இருந்தது. பிரதிபாவும் சிவசங்கரும் கலவர முகங்களோடு மருத்துவர்களை ஏறிட்டார்கள். அப்பாவோட விரல் மட்டும் எப்படி டாக்டர் நீல நிறமாக மாறி இருக்கு? புரியலையே. இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் குறுக்கிட்டார். அது எப்படின்னு எனக்கு தெரியும் டாக்டர். எல்லாருடைய பார்வையும் பன்னீர்செல்வம் மேல் நினைத்தது. பெருமாள் கேட்டார், எப்படின்னு சொல்லுங்க டாக்டர். நான் ஆரம்பத்திலிருந்தே இது ஒரு கொலை முயற்சின்னு சொல்லிட்டு வர்றேன். அது உண்மைதான்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சம்பவமும் நடந்துட்டு வருது. தில்லைராஜன் வலதுகால் பெருவிரல் நீல நிறமாக இருப்பதற்கு காரணம் அவரோட உடம்புல விஷம் கலந்துருக்கு. அதாவது யாரோ அவருக்கு விஷம் கொடுத்து கொலை பண்ண முயற்சி செஞ்சுருக்காங்க. அப்பட்டமான பொய் இன்ஸ்பெக்டர். தில்லைராஜனை நாங்கள் முழுமையாக சோதனை பண்ணி பார்த்துட்டோம். அவருக்கு ரத்தம் தர்றதுக்காக அவரோட ரத்தத்தை சோதனை பண்ண போது அதில் எந்த விஷ கலப்பும் இல்லை. அப்படி விஷம் இருந்திருந்தால் அதனுடைய அறிகுறிகள் உதட்டிலும் கண்ணிலும் தெரியும். அப்படின்னா அந்த பெருவிரல் நீல நிறம் ஆனது எதனால்? இனிமேல் தான் பரிசோதனை பண்ணி பார்க்கணும். பன்னீர்செல்வம் சின்னதாய் புன்னகைத்தார். டாக்டர், உடம்புல விஷம் கலக்காமல் இப்படி ஒரு நீல நிறம் சாத்தியமே கிடையாது. இப்போ சோதனை பண்ணி பாருங்கள், விஷம் கலந்திருப்பதை நீங்களே ஒத்துக்குவீங்க. சரி, போய் பார்த்துடலாம் சொன்ன மருத்துவர் கீர்த்திவாசன் உள்ளிட பேசியில் மருத்துவமனை ஆய்வுக்கூட ஊழியர்களுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்து தில்லைராஜன் ரத்தத்தை எடுத்து சோதனைக்கு கொடுத்து அனுப்பினார். 10 நிமிடத்துக்குள்ள சோதனை முடிவு கிடச்சிடும் கீர்த்திவாசன் சொல்லிவிட்டு காத்திருக்க. சரியாக 10வது நிமிடம் உள்ளிட பேசியில் தகவல் வந்தது. தில்லைராஜன் உடம்பில் விஷம் எதுவும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டரை? இப்போவும் என்னோட கருத்தில் எந்த மாற்றமும் இல்லை டாக்டர். குற்றவாளிகள் சில நேரங்களில் அதிபுத்திசாலியாக இருந்து வருகிறார்கள். இதனால் உண்மைகள் வெளிவர கொஞ்சம் தாமதமாகும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா டாக்டர்? அக்கோனைட் என்கிற விஷம் மிக கொடுமையானது. இந்த விஷத்தை ஒரு நபருக்கு கொடுத்தா அவன் சில நிமிடங்களில் இறந்து போய்விடுவான். அவனுடைய உடலை பரிசோதனை செய்து பார்த்தா விஷம் கொடுக்கப்பட்டதுக்கான அறிகுறியே இருக்காது. இந்த விஷத்தை ஆங்கிலத்தில் ஸ்டெப் மதர் பாய்சன் அப்படின்னு சொல்வது வழக்கம். இன்ஸ்பெக்டர் சொல்ல பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சிவசங்கர் கோபமாய் அவரை பார்த்து படபடுத்தான். இன்ஸ்பெக்டர், பெற்ற அப்பாவை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் பாவிக கிடையாது. யாரோ ஃபோனில் உளறி கொட்டினதை பெருசாக எடுத்துகிட்டு எங்களை வார்த்தைகளால் குத்தி கிழிச்சிட்டு இருக்கீங்க. எங்கள் அப்பாவுக்கு ஒரு தலைவலி காய்ச்சல்னு வந்தாலே நாங்கள் 3 பேரும் துடிச்சு போயிடுவோம். அப்பேற்பட்ட எங்களை பார்த்து நீங்கள் சந்தேகப்படுறது எந்த வகையில் நியாயம்? நல்லவங்களாக இருக்கிறவங்க மனசில் கூட கிரைம் உணர்ச்சி இருக்கும். அது எந்த நேரத்தில் எப்படி வெளிப்படும்னு அவங்களுக்கே தெரியாது. மகனை கொலை செய்கிற அப்பாவையும் அப்பாவை கொலை செய்கிற மகனையும் என் போலீஸ் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். அதே போல் வேண்டாம் இன்ஸ்பெக்டர், இதுக்கு மேலே நீங்கள் பேச வேண்டாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் அப்பாவை எதுவும் பண்ணிடல. அந்த நம்பிக்கை எனக்கு வர வேண்டாமா? சரி, நாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்பதை எப்படி நிரூபிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? என் விசாரணைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தரணும். உங்கள் அப்பாவோட அறையை சோதனை போட என்ன அனுமதிக்கணும். அவ்வளோதானே, இப்போவே கிளம்புங்க. எங்கள் அப்பாவோட அறையை மட்டும் இல்லை, எங்கள் பங்களாவே வேணும்னாலும் சோதனை போடுங்க. நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறோம். இப்படி ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் காத்துட்ருந்தேன். வாங்க புறப்படலாம். இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் தன் கையில் இருந்த தொப்பியை தலைக்கு கொடுத்தார். அப்பாவோட அறை இதுதான் இன்ஸ்பெக்டர். சிவசங்கர் சொல்லிக்கொண்டு சாத்தியிருந்த அந்த அறையை திறந்து விட்டார். இன்ஸ்பெக்டர் பன்னீர்செல்வம் உள்ளே நுழைந்தார். பெரிய அறை. கண்ணாடி அலமாரியில் புத்தகங்கள் ஒழுங்காய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. குளிர்சாதனம் மெல்லிய உருமலோடு இயங்கிக் கொண்டிருந்தது. மேசை, குறுமேசை எல்லாமே துடைத்து வைத்த மாதிரி சுத்தமாக இருந்தன. சிவசங்கர், வீட்டில் எத்தனை வேலைக்காரங்க? 5 பேர் சார்.
அவங்க எங்கே தங்குவாங்க? அவுட் ஹவுஸில். அப்பாவுக்கு குடிப்பழக்கம் இருந்ததா? இல்லை, ஏதாவது விருந்துகளில் கலந்து கொள்ளும்போது மட்டும் கொஞ்சமாக குடிப்பாரே. கேள்விகளை கேட்டுக்கொண்டே அறையை சுற்றி வந்த இன்ஸ்பெக்டரின் பார்வை கட்டிலுக்கு கீழே கிடந்த பால் பாயிண்ட் பேனாவின் மேல் நினைத்தது. பேனாவை எடுத்தார். அதன் முனை வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது. அப்பாவுக்கு டைரி எழுதும் பழக்கம் உண்டா சிவசங்கர்? எழுதுவார். அவரோட டைரி எங்கே? அதோ டெலிஃபோன் பக்கத்தில். இன்ஸ்பெக்டர் டெலிஃபோனுக்கு பக்கத்தில் இருந்த அந்த டைரியை எடுத்தார். திகைத்தார். டைரிக்கு கீழே 4 மடித்து வைக்கப்பட்ட ஒரு கடிதம். கடிதத்தை பிரித்தார். தில்லைராஜன் கையெழுத்தில் 4 வரிகள். காவல்துறைக்கு என் மரணத்தை விஷமருந்தி நானே தேடிக்கொள்கிறேன். என் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை. யாரையும் காரணமாக்கி துன்புறுத்த வேண்டாம். வாழ்ந்தது போதும் என்ற நிறைவோடு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு தில்லைராஜன். தொடரும்.